கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதினம் அன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஜூலை மாதம் 22 திங்கட்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலிருந்து சில காரியங்களை தொடர்ச்சியாக தியானிக்க இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலம் இது. அவர் ஊழியத்துக்கு வரும்பொழுது யோர்தானிலே யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி வருகிறார். அப்படி அவர் அந்த இடத்துக்கு வரும்பொழுது யோவான் அவரை பார்த்து சொல்லுகிறார், நான் உம்மால் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்திற்கு வரலாமா என்று சொல்லி அவரை கேட்கிறார். உண்மையிலேயே யோவானுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வார்த்தை தான். ஏனென்றால் இயேசு தெய்வமாயிருக்கிறார், யோவான் மனிதனாயிருக்கிறார். ஒரு தேவனுடைய கரத்தில் தான் ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஆனால் இந்த இடத்துல இயேசு அதற்கு வித்தியாசமான ஒரு பதில் சொல்லுகிறார். இப்பொழுது நீ எனக்கு இடம் கொடுன்னு சொல்கிறார். நீ சொல்கிற வார்த்தை சரிதான், நான் தேவன், நான் தேவகுமாரன், நான் தான் உனக்கு எல்லாம் செய்யணும். ஆனால் இப்போ நீ எனக்கு இடம் கொடு என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரத்தில் நாம் தேவனுக்கு இடம் கொடுக்கிறதில் பின்தங்கி விடுகிறோம். நாம் சொல்லுகிற சில நியாயமான காரியங்களையே பேசி கொண்டிருக்கிறோம். அது தவறு. நாம் தேவனுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக தான் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். பல நேரத்தில் நாம் தேவனுக்கு இடம் கொடுக்கறதில்ல, மாம்சத்துக்கு இடம் கொடுத்துருந்தோம், பிசாசுக்கு இடம் கொடுத்துருந்தோம், சுயத்துக்கு இடம் கொடுத்துருந்தோம். இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. இந்த காலவேளையிலேயும் உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் யாருக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் நம்மை தேவனுக்கு இடம் கொடுக்க விடாமல் பண்ணிவிடுகிறது. ஏதோ ஏற்படுகிற ஒரு சின்ன பிரச்சனையை வச்சு மாம்சம் சொல்கிறதுக்கு அல்லது சுயம் சொல்கிறதுக்கு இடம் கொடுத்து தேவ நன்மையை இழந்து விடுகிறோம். ஆனால் இந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்ம ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம், யோவானுக்கு சொன்னது தான் நமக்கும் சொல்கிறாரு, இப்பொழுது எனக்கு இடம் கொடு. நம்ம இந்த காலவெளியிலே ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுப்போம். ஆண்டவருக்கு இடம் கொடுத்தா அவர் நம்மில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் செய்து விடுவார். ஒப்பு கொடுக்கலாமா? அந்த காலவெளியிலே, ஆண்டவரே, நான் உமக்கு என்ன இடம் கொடுக்கிறேன், உம்முடைய சித்தம் என்னிலே ஆகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலேயும் வார்த்தையை கேட்கிற பேசுகிற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்களை உமக்கு இடம் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எங்களில் செய்து உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.